தேவனுடைய கரம் அதை செய்ததுன்னு சொல்லும்போது அது தேவனுடைய பவர், அவருடைய வல்லமையை குறிக்குது. ஏதாவது நெகட்டிவான காரியங்கள் நம்முடைய மைண்டில் வந்து தாக்கும்போது பெருமூச்சு விடாமல் அந்த நேரத்தில் சொல்லணும், என் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை, அற்புதங்களை செய்யக்கூடிய கரம். ஆமென். உபத்திரவம், இக்கட்டு இது மேலே கவனம் வைக்கக்கூடாது. எனக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையின் மேலே மட்டும் கவனமாக இருந்தோன்னா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தன்னுடைய கரத்தினால் அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவர். அது மட்டுமல்ல, கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆமென். கர்த்தர் நமக்கு எப்போவுமே உண்மையுள்ள தேவன், வாக்கு பண்ணுகிற தேவன், உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அப்படி தானே நமக்கு தெரியும். தேவன்னா அவர் ஆவியாய் இருக்கிறார். இப்போ ஒரு மனுஷன்னு சொன்னோன்னா நமக்கு ஒரு சரீர அமைப்பு நமக்கு தெரியும். ஒரு தலை இருக்கும், அதில் 2 கண், ஒரு மூக்கு, வாய், 2 கை, கால், இதெல்லாம் நமக்கு மனுஷன்னு சொன்னாலே டக்குன்னு தெரியும். ஒரு நாயின்னு சொன்னால் அதனுடைய உருவம் நமக்கு தெரியும். கோழின்னு சொன்னால், பேர்டு ஏதோ பறவை சொன்னால் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் தேவன்னு சொல்லும்போது அவர் ஆவியாக இருக்கிறார். ஆனால் அந்த தேவன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு ஆவிதான் உங்கள் மைண்டில் ஞாபகம் வருதா? இல்லை. என்னை போலவே ஒரு நபராக தான் நம்ம மைண்டில் வச்சுருக்கோம். தேவன் ஆவியாக தான் இருக்கிறார். ஆனால் அந்த தேவனை என்னை போலவே தான் இருக்கிறார்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். வேதத்துலேயும் அப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்போ இயேசு வந்து நம்மை போல இருந்தார், ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். அப்போ நமக்கு என்ன தெரியும்னா, இயேசுவை மாதிரியே தான் பிதா இருப்பார், கொஞ்சம் பெரிய சைஸாக இருப்பார். அப்படி நமக்கு ஒரு ஐடியா இருக்குது, அப்படி தானே? நம்ம மைண்டில் அப்படி தான் வச்சுருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலையும் நிறைய அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. அது சரியாக தப்பான்றது முக்கியம் கிடையாது, அதில் வந்து தப்பு கிடையாது. ஏன்னா ஆவியாக நம்மளால் உருவகம் பண்ண முடியாது. கர்த்தரே வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய தலை தங்கமயமானவர், அவருடைய கைகள், அவருடைய கண்கள், பூமி எங்கே உலாவுது. அப்போ அவரே அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அவருடைய கால்கள், பாதம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர், அப்படி தானே? சர்வ வியாபி எல்லா இடத்துலையும் இருக்கிறவருக்கு கால் தேவையா? நம்ம ஒரு இடத்துல இருப்போம், வேறு இடத்துல நம்மளால் இருக்க முடியாது. அப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நமக்கு கால் அவசியம். ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தருடைய பாதம், தேவனுடைய பாதம் இருக்குது, கால்கள் இருக்குது. அப்போ இதில் என்னென்னா, நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நம்ம புரியணும், அவரோடு ஐக்கியப்படணும், அவரோடு நம்ம தொடர்பு கொள்ளணும், ஒரு உறவுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தேவன் உருவகமாக நமக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இல்லாட்டா நமக்கு ஒன்றுமே புரியாதுல்ல. தேவனா எப்படி இருப்பாருன்ற ஒரு ஐடியாவே இல்லாட்டா அவரோட நான் பேச முடியுமா? பேச முடியாது. இப்போ என்னை போல தான் அவர் இருக்கிறாருன்னா அவர் கூட நான் பேச முடியும், பழக முடியும். தேவன் இந்த உறவை அதிகமாக வாஞ்சிக்கிறார். அதனால தான் நமக்கு புரியக்கூடிய விதத்தில் உருவகமாக எல்லாத்தையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம எதெல்லாம் ஃபீல் பண்ணுறோமோ அதெல்லாம் அவரும் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் வேதம் சொல்லுது. தேவன் நகைக்கிறார்னு சொல்லியிருக்கு, சிரிக்கிறாரு. மனுஷன் பாவம் செஞ்சோன்னா தேவன் மனஸ்தாபப்பட்டார். சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். அவர் பார்க்குறாரு, பேசுகிறாரு, எல்லாமே என்னை போலவே செய்கிறாரு. அப்போது எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம், என்னுடைய உணர்வுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நான் அவர்கிட்ட போய் சொன்னால் அவரால் என்ன புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு உறவில் நம்ம போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்குது. இப்போ கர்த்தர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கண்கள், பாதம், நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் அவருடைய கரங்களை குறித்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தேவனுடைய கரத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஏசாயா 66:2 கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் உருவாக்கினது, அதனால் இதெல்லாம் உண்டாயிருக்கிறது. இப்போ நமக்கு தெரியும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் எப்படி சிருஷ்டித்தார்னு நமக்கு தெரியாது. அந்த 6 நாள் நடந்ததை நம்ம வார்த்தையால் உருவாக்கினாருங்கிறது தெரியும். கர்த்தர் அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் உருவாக்கினது. நம்முடைய தேவன் சிருஷ்டிகர்.
அவர் சொல்கிறாரு என் கை தான் உண்டாக்குனது. இப்போ நம்ம சில காரியங்கள் வந்து கை வேலை செஞ்சோன்னா இது நான் செஞ்சது அப்படி எல்லாத்தையும் வந்து காமிப்போம்ல, இது நான் போட்ட பேக்கு, நான் ஸ்டிச் பண்ணது, ஏதாவது காட்டுவோம்ல. கர்த்தர் சொல்கிறாரு என்னுடைய கரம் இது எல்லாத்தையும் சிருஷ்டித்தபடினால இது எல்லாம் உண்டாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய கரத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அப்போ தேவனுடைய கரம், அவருடைய கையின்னு சொன்ன உடனே நம்முடைய மைண்டில் டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்னா, என் கையை மாதிரி அவருக்கும் 2 கை இருக்கும், லெஃப்ட் ரைட்டு 2 கை இருக்கும். பாதி தூரம் வந்தோடனே நீட்டுறதுக்கு மடக்கிறதுக்கு வசதியாக ஒரு முழங்கை இருக்கும், அப்படி தானே. அப்புறம் அவருக்கு 5 விரல் இருக்கும். இது எல்லாமே நமக்கு மைண்டில் வரும், தப்பு கிடையாது. ஆனால் அவருடைய கரம்னா எக்ஸாக்டாக நம்ம கை மாதிரியே தான் இருக்குமான்னா அப்படிலாம் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய கரம் அவருடைய கைன்னு சொல்லும்போது அது சில காரியங்களை நமக்கு குறிக்குது. அதை நம்ம கையின்ற ஒரு ஃபார்மில் நம்ம புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய கரம் அதை செய்ததுன்னு சொல்லும்போது அது தேவனுடைய பவர், அவருடைய வல்லமையை குறிக்குது. தேவனுடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அத்தாரிட்டி. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய கரம் ஒரு இடத்துல இருக்குது, ஒரு மனுஷன் மேலே இருக்குன்னா அவருடைய ப்ரெசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். கரம்னா கட்டாயம் கை அப்படியே டக்குன்னு ஒரு கை வருது அப்படி கிடையாது. தேவனுடைய ப்ரெசன்ஸ், அவருடைய பிரசன்னமே அந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறார். சுறுசுறுப்பாக அவர் நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறார். அதை தான் அவருடைய கரம் நமக்கு குறிக்குது. சரியா? கரம்னு சொல்லும்போது எக்ஸாக்டாக நம்முடைய கை மாதிரி கிடையாது, அவருக்கு 2 கைன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையில அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ எத்தனை கரம் இருக்கும்னு தெரியல. நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சுன்னா உடனே சொல்லுவோம், எனக்குன்னு 2 கை தானே இருக்குது, எவ்வளோதான் நான் செய்கிறது அப்படின்னு கொஞ்சம் சலிச்சுக்கிடுவோம். கூட 2 கை இருந்தால் கூட செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய கரம் ரொம்ப பெருசு. வாசிப்போம். என்னாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னாகமம் 11. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்துட்டு இருக்கிறாங்க. வரும்போது மோசேயுடைய தலைமைத்துவத்தில் நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் 12 பேர் வேவு பார்க்க அனுப்பலை. என்னாகமம் 13 தான் அனுப்புகிறாங்க. அப்போ அந்த முதல் 1 வருஷத்துக்குள்ளேயே நடந்த சம்பவம். அவங்க 40 வருஷம் சுற்றினாங்களே, அப்போ நடந்த காரியம் கிடையாது. வேவு பார்க்க போகிறதுக்கு முன்னாலே இந்த காரியம் நடக்குது. வாசிக்கிறேன். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். சாப்பாட்டு பிரச்சனை. நிறைய நாளாக நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு அற்புதமாக தினமும் வானத்திலேருந்து மன்னாவை கொடுக்குறாரு, போஷிக்கிறார். மழை மாதிரி டெய்லி காலையில் பெய்ய பண்ணுகிறார். ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு இப்போ ஒரு காரியம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இறைச்சி சாப்பிடணும், கறி வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. 4வது வசனம் வாசிப்போம். அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அங்கேருந்து வரும்போது அவங்க கூட மற்ற ஜனங்களும் நிறைய பேர் அவங்க கூட ட்ராவல் பண்ணி வந்தாங்க. இந்த கடவுள் ரொம்ப பெரியவர், இவர் நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறாரேன்னு சொல்லி கொஞ்சம் அவங்க ஏதோ அவங்களுக்கு ஆசைப்பட்டு இவங்க கூட சேர்ந்து வர்றாங்க. முதல்ல அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணினது அவங்க தான். அந்த மக்கள் உடன்படிக்கைக்கு உள்ளவங்க கிடையாது, ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. மற்ற ஜனங்கள் இவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆசையாது. அவங்க தான் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறான். அழுகிறாங்க, இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யாருன்னு சொல்கிறான். இப்போது அந்த ஒரு காரியத்தை குறித்து அவங்க குறை சொல்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அது கூட இஸ்ரவேல் ஜனங்களும் இப்போ சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லா ஜனங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க, நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் ஃப்ரீயாக சாப்பிட்டோமே. என்னெல்லாம் சாப்பிட்டாங்களாம்? மச்சம்னா மீன், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு. ஒன்றும் விசேஷமானதெல்லாம் கிடையாது. இது எல்லாத்தையும் ஃப்ரீயாக சாப்பிட்டோமே, அதெல்லாம் இப்போது இல்லையேன்னு சொல்லி அழுகிறாங்க.
இப்போ இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதி காரியத்தை ஞாபகம் வச்சுருக்கிறான், மீதி பாதியை மறந்துட்டான். செலக்டிவ் மெமரியாக தான் இருக்குது. என்ன இருக்குது, அங்கே ஃப்ரீயாக சாப்பிட்டோம், கீரை கிடச்சிச்சு, வெங்காயம் கிடச்சிச்சு, பூண்டு கிடச்சிச்சு. ஆனால் ஃப்ரீயாவா சாப்பிட்டாங்க? அங்கே இருந்த ஒடுக்குதல், அடிமைத்தனம், ஆளோட்டிகள் அவங்கள அடித்தாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை வாங்கினாங்க, செங்க சூளையில் கஷ்டப்பட்டாங்க. அவங்க நினச்ச நேரம் வீட்டுக்கு போக முடியாது, நினச்ச நேரம் ஃப்ரீயாக படுக்க முடியாது, உட்கார முடியாது. எவ்வளோ அதிகமாக ஒடுக்க முடியுமோ அந்த அளவு ஒடுக்குதலுக்குள்ளே தான் அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. சில வருஷங்களாக நம்ம பார்க்குறோம், மோசே பிறந்த சமயத்தில் தன் பிள்ளையை வளர்க்குறதுக்கு கூட அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது, தண்ணியில் தூக்கி போடணும். அப்போது அவங்க அந்த எதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்ததோ அதை எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே ஏதோ ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்த மாதிரி அது ஃப்ரீயாக கிடச்சிச்சு, இது ஃப்ரீயாக கிடச்சிச்சுன்றான். அது ஃப்ரீயாக கிடைக்கல, அவனுடைய ஃப்ரீடம் அங்கே இல்லாமல் இருந்தான். அப்படி தானே? அவனுக்கு சுதந்திரம் கிடையாது, ஃப்ரீடம் இல்லை. சின்ன சின்ன காரியம் அவனுக்கு கிடச்சிது. இப்போது அதை காட்டிலும் மேன்மையான ஒரு உணவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பரலோகத்திலிருந்து தூதர்களுடைய அப்பம்னு வார்த்தை சொல்லுது. தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை தினமும் கர்த்தர் கொடுக்குறாரு. அது அவங்களுக்கு பெருசாக தெரியலை. யார் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அல்லது மேலான நன்மைகள், மேலான சத்தியங்களை மதிக்க தெரியலையோ அவங்க அதை அற்பமாக நினைப்பாங்க. அது அவங்களுக்கு பெருசாக இல்லாததுனால அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க, அதை அனுபவிக்க மாட்டாங்க. அவங்க பார்வையில் என்ன இருக்குன்னா, இந்த உலகத்துக்குரிய ஏதாவது அற்பமான ஆசீர்வாதங்கள் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியும். அப்போது எது முக்கியன்றது அவங்களுக்கு தெரியலை. அவனுடைய பார்வையில் அந்த இறைச்சி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் அழுகிறாங்க. இப்போ அழும்போது மோசேக்கு அது ரொம்ப பெரிய டார்ச்சராக இருக்குது. 10வது வசனம் வாசிப்போம். வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை ஒரு தடவை ஃபுல்லாக வாசிங்க. என்னாகும் 11 வாசிங்க. இப்போ அங்கங்கே வசனத்தை வாசிப்போம். 10வது வசனம். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது, மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாக இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் எல்லாரும் அவரவர் கூடாரத்து வாசலில் நின்றுட்டு ஓன்னு அழுகிறான். எதுக்குன்னா சாப்பிட கறி வேணும், இறைச்சி வேணும்னு அழுகிறாங்க. அதுக்கு அவ்வளோ அழுது தான் கத்தி தான் கர்த்தர்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு அது பிடிக்கலை, மோசேக்கும் அது பிடிக்கலை. இப்போ அத்தனை ஜனங்கள் கத்துறான், அழுகிறான், கூப்பாடு போடுறான். இப்போ மோசே சொல்கிறாரு, இத்தனை பேருக்கு நான் எப்படி இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டு மோசே ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அதெல்லாம் வீட்டில் வாசிச்சு பாருங்கள். அதுக்கு முன்னால் மோசே சொல்கிறாரு, இந்த உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு தயவு செய்து என்னை கொன்று போட்டுங்கன்றான். கர்த்தர்கிட்ட சொல்கிறாரு, உம்முடைய கண்களை எனக்கு கிருபை கிடச்சிதுன்னா இந்த உபத்திரவத்தை நான் பார்க்காதபடிக்கு இப்போவே என்னை நீங்களே கொன்று போட்டுருங்க. அந்த அளவுக்கு அவர் டிப்ரெஷன் ஆகிட்டார், மன சோர்வாயிட்டார். இந்த ஜனங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே அவரால் முடியலை. கர்த்தர்கிட்ட இதை கேட்குறாரு. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ மட்டும் ஒருவனாக இந்த பாரத்தை சுமக்க வேண்டான்னு சொல்லி 70 பேர் மேலே அந்த ஆவியை நான் வைக்கிறேன்னு சொல்லி 70 மூப்பர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்க சொல்கிறாரு. அவங்க மேலே ஆவியை கர்த்தர் வைக்கிறாரு. 19வது வசனம் இப்போ வாசிப்போம். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். இந்த சாப்பாட்டுக்காக சொல்கிறான், ஏன் தான் எகிப்திலிருந்து கிளம்பணுமோ, பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, எத்தனை நாள் வரைக்கும்? 1 மாதம் வரைக்கும், 30 நாள் வரைக்கும் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. 3 நேரமோ 10 நேரமோ எத்தனை நேரம் வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்டு அது மூக்கால் வெளியில் வர்ற வரைக்கும், தெவிட்டி போகிற வரைக்கும் உங்களுக்கு நான் இறைச்சி புசிக்க கொடுப்பேன். இறைச்சி தானே கேட்ட, நான் தர்றேன். ஏன்னா கர்த்தர் ப்ரொவைட் பண்ணுகிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர்.
கொஞ்சமாலாம் கொடுக்க மாட்டார், ஏராளமாக தான் கொடுப்பாரு. கர்த்தர் அதனால் சொல்லிட்டாரு, சரி ஜனங்களுடைய தேவை தானே, நான் இறைச்சி தர்றேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ மோசேக்கு அதில் ஒரு சந்தேகம். அடுத்த வசனம் வாசிப்போம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? இப்போது மோசேக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன ஆண்டவரே, என் கூட இருக்கிறது காலாட்கள் 6,00,000 பேர், அதாவது யுத்தம் பண்ணக்கூடிய ஆண்கள் 6,00,000 பேர், அதாவது நல்லா சாப்பிடக்கூடிய ஆட்கள் 6,00,000 பேர், அப்புறம் அவங்களுக்கு குடும்பம் இருக்குது. அத்தனை பேருக்கும் 1 மாதம் வரைக்கும் இறைச்சி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எப்படி கொடுக்க முடியும்? இருக்கிற ஆடு மாட்டெல்லாம் அடித்தா கூட 4 நாளையில் தின்னு முடிச்சிருவான், 1 மாதம் வரைக்கும் போகாது. சமுத்திரத்தில் இருக்க மச்சத்தெல்லாம் அள்ளி கொட்டினா கூட அப்புறம் ஒரு 2 நாளைக்கு தான் வரும். கால்குலேட் பண்ணுறாரு, அவர் மைண்டில் கால்குலேட் பண்ணுறாரு. இவ்வளோ ஆள் இருக்குது, இவ்வளோ சாப்பிடுவான், அதை கொண்டு வந்தால் எவ்வளோ ஆகும், இதை கால்குலேட் பண்ணுறாரு, கணக்கு போடுறாரு. கணக்கு போட்டுட்டு கர்த்தர்கிட்டையே சொல்கிறாரு, இப்படி சொல்லிட்டீங்களே போதுமா? இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மோசே தேவனோட முகமுகமாய் பேசினவர், அதனால் நேராக கேட்டுட்டார். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஒன்றும் அப்படிலாம் நல்ல ஆள் கிடையாது. நம்மளை என்ன நினைப்போன்னா, மைண்டுக்குள்ளே நம்ம நினைக்கிறோம், நம்ம மனசில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி தானே? அவருக்கு தெரியாமல் நம்மளாம் ஏதோ நினைக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறார். மோசே டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுனதுனால அவர் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, போதுமா, இது போதுமா, அது போதுமான்னு கணக்கு பண்ணி கேட்குறாரு. அதுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய கரம் குறுகி இருக்குதா, இந்த மக்களுடைய தேவையை சந்திக்க முடியாதபடி, இவங்களுக்கு 1 மாதம் ப்ரொவைட் பண்ண முடியாதபடி என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதா? கர்த்தர் இப்படி கேட்டிருக்கலாம்ல, என்னப்பா எனக்கு அவ்வளோ வல்லமை இல்லைன்னு நினச்சியா? நான் என்ன சாதாரண ஆளுன்னு நினச்சியா? நான் எல்லாத்தையும் உருவாக்கி கூட அவரால் கொடுக்க முடியுமா முடியாதா? சமுத்திரத்துலேருந்து அள்ளி அடிச்சுட்டு தான் வரணும்னு கிடையாது, உருவாக்கி கூட என்னால் கொடுக்க முடியும். என்னுடைய உருவாக்குகிற வல்லமை மேலே உனக்கு சந்தேகமானு கர்த்தர் கேட்கல. அதை மைண்டில் வச்சு தான் அந்த காரியங்களெல்லாம் மைண்டில் வச்சு தான் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கை குறுகி போகலை. நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய நேரத்தில் என் வருமானம் இவ்வளோ தான், 1 வருஷம் வருமானம் வந்தால் இவ்வளோ தான் வரும், இல்லைனா என்னுடைய பிஸ்னஸ் இவ்வளோ தான், இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? கால்குலேஷன் நம்ம போடுறோம், தப்பு கிடையாது. கால்குலேட் பண்ணிவிட்டு இதை வச்சு நான் லேண்டு வாங்க முடியுமா, விற்கிற விலைவாசியோடு பார்க்கும்போது இடம் வாங்க முடியுமா, வீடு கட்ட முடியுமா, என் பிள்ளைக்கு நகை விற்கிற விலையில், தங்கம் விற்கிற விலையில் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? நிறைய காரியங்கள் நம்முடைய மைண்டில் ஓடுது. இப்போ கூட நம்முடைய மைண்டில் பின்னாடி ஏதோ காரியங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ இப்பொழுது காண்பாய். இங்கே நம்ம பார்க்குறோம், மோசே ஒரு பெரிய தலைவர் தான், அப்படி தானே? மோசேயை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை நடப்பித்தார்ல. 10 வாதைகளையும் மோசேயுடைய கோலை வச்சு தான் கர்த்தர் செய்தார். செங்கடலை பிளந்ததை மோசே பார்த்தாரு. அடுத்து மாறால் வர்றாங்க, தண்ணி கசப்பாக இருக்குது, ஒரு மரத்தை தூக்கி போடுறாரு, டேஸ்ட்டாக மதுரமான தண்ணியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லைன்றாங்க, கர்த்தர் தினம் வானத்திலேருந்து மன்னாவை கொடுக்குறாரு, ஃப்ரெஷ்ஷாக, அப்படியே டெய்லி ஃப்ரெஷ்ஷாக மேலேருந்து கிடைக்குது. கண்மலையை மோசே தான் போய் அடித்தார், எல்லா ஜனங்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்தது. இத்தனை அற்புதங்களை பார்த்த மோசே இந்த ஒரு காரியத்தில் கொஞ்சம் சந்தேகப்படுறார். இவ்வளோ செஞ்ச ஆண்டவர் இப்போவும் ஏதோ ஒரு காரியத்தை அற்புதத்தை செய்து
தர முடியும்னு அவர் நினைக்கல, அவர் சந்தேகப்படுகிறார். இந்த சந்தேகம், அவிசுவாசங்கிறது எப்போவுமே நமக்குள்ளே இருக்குன்னு கிடையாது. நம்ம எல்லாருமே விசுவாசிகள் தான். நிறைய அற்புதங்களை நம்ம பார்த்துருக்குறோம், கர்த்தர் செய்ததை அனுபவிச்சிருக்கிறோம், கர்த்தர் நமக்கு எத்தனையோ காரியங்கள் நன்மைகள் செய்திருக்கிறார். ஆனால் சில நேரத்தில் சில காரியங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நம்மளால் அதை 100% அப்படியே முழுசாக நமக்கு நம்ப முடியலை. சில நேரங்களில் அவிசுவாசம் வருது, சந்தேகம் வருது. மோசேயும் இங்கே அப்படி தான் பார்க்குறோம். அவர் ஒரு பெரிய லீடர், நிறைய காரியங்களை அனுபவித்தவர், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு லீடர். அந்த லீடருடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் தடுமாற்றம் வருது. கர்த்தர்கிட்ட போய் கேட்குறாரு, இது போதுமா, அது போதுமா, எப்படி போதும்னு நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இது உங்களால் முடியாதே. சில காரியங்கள் பெருசாக, பிரச்சனைகள் பெருசாக இருக்கும்போது நம்முடைய மனதிலையும் சந்தேகங்கள் உருவாகுது. அது எப்படி வருதுன்னா, கர்த்தர் செஞ்சுருக்கிறார், அன்றைக்கெலாம் செஞ்சார், ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்கே, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியுதே அப்படி நம்ம நினைக்கும்போது நமக்கு தெரியாமலே சந்தேகம், அவிசுவாசம் உள்ளத்துக்குள்ளே வரும். அதை பேசுகிறதுக்குன்னு சில ஆட்களும் நம்மக்கிட்ட வருவாங்க. பிசாசு யாரையாவது அனுப்புவான், இதெல்லாம் எப்படி நடக்குமா, பிள்ளையை பற்றி கவலைப்பட்டியா, நீ இப்படியே இருந்தினா ஒன்றும் செய்ய முடியாது, நீ கரையேற்ற முடியாது, இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஆட்களையும் அனுப்புவான். அந்த நேரத்தில் நம்மளும் ஆமாம் அப்படின்னு மனசில் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆமென். கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உமது கரம் குறுகி போகவில்லை, என் வாழ்க்கையில் என்னுடைய தேவையை சந்திக்க முடியாதபடி உம்முடைய கை குறுகி போகவில்லை. ஆமென். ஏதாவது நெகட்டிவான காரியங்கள் நம்முடைய மைண்டில் தாக்கும்போது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சுட்டு அப்படி ஒரு பெருமூச்சு விடாமல் அந்த நேரத்தில் சொல்லணும், என் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஆமென். என் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை, அற்புதங்களை செய்யக்கூடிய கரம். ஆமென். கர்த்தர் எந்த விதத்திலாவது செய்ய முடியும், அவருடைய வல்லமை எல்லாத்தையும் செய்து முடிக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, என் கை குறுகி இருக்கிறதா. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. நம்முடைய மைண்டில் நம்ம கர்த்தருடைய கை குறுகிருச்சோன்னு நம்ம நினைக்கக்கூடாது. காரணம், பிரச்சனையை பெருசாக பார்க்குறதா. கர்த்தருடைய கை என்னுடைய தேவையை காட்டிலும் பெருசு. ஆமென். எவ்வளோ பெரிய தேவையாக இருக்கலாம், அந்த தேவையை காட்டிலும் என் தேவனுடைய கரம் பெருசாக இருக்குது. என் தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய அதே வல்லமை குறைந்து போகவில்லை. ஆமென். எத்தனை லட்சம் ஜனங்களாக இருந்தாலும் ப்ரொவைட் பண்ண அவரால் முடியும். என் வாழ்க்கையிலும் என்னுடைய தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். இந்த காரியத்தை நம்முடைய மைண்டில் ஆழமாக வைப்போம். ஏசாயா 59:1-2 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 59:1, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் பதில் கிடைக்கல. அப்போ தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கை குறுகி போகலை, உங்களை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு, உங்களை விடுவிக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகலை, உன்னுடைய ஜெபத்தை கேட்க முடியாதபடிக்கு அவருடைய காது மந்தமாகவும் இல்லை. அப்போ பிரச்சனை என்ன, உனக்கும் தேவனுக்கும் நடுவில் பாவம் பிரிவினையாக இருக்குது. அதனால உன்னுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துக்கு போகலை, அவர்கிட்ட இருந்து பதில் உனக்கு வரலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை வந்திருக்கிறபடினால, கிறிஸ்து இந்த நடுவில் இருந்த பாவத்தை சிலுவையில் டீல் பண்ணி இருக்கிறபடினால, பாவத்தை அவர் முழுவதுமாக சுமந்து தீர்த்திருக்கிறபடினால எனக்கும் தேவனுக்கும் நடுவில் பாவம் கிடையாது. ஆமென். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் பாவம் பிரச்சனை கிடையாது. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிறது சிலுவை.
அந்த சிலுவையில் கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. இப்போ நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நடுவில் கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். வேறு எதுவுமே கிடையாது. அப்போது என்னுடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகுது. அவர் என்னுடைய வாழ்க்கையில் பதில் கொடுக்கிறார். அவருடைய கை குறுகி போகவில்லை. எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பாவம் செய்தவங்களாக இருந்தாலும் நம்மை ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. காரணம் என்னன்னா, சிலுவையில் இயேசு தன்னுடைய கையை நீட்டினார். எவ்வளவு தூரம் மேக்சிமம் நீட்ட முடியுமோ அவ்வளவு நீட்டி ஆணி அடித்தாங்க. அவர் வலிக்குதுன்னு கையை எடுத்தாரா? கையை குறுக்குனாரா? இல்லை, அவருடைய கை குறுகலை. எனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக, எனக்காக. இந்த பாவ பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய கை நீட்டப்பட்டது சிலுவையில். அவருடைய அன்பு அந்த ஒரு மன்னிப்பை, ஆசீர்வாதத்தை எனக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கிறது. அதனால் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, எந்த இக்கட்டோ உபத்திரவமோ, நீங்களும் நானும் எந்த பாதை வழியாக கஷ்டத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோமோ அதுக்குள்ளே இருந்து நம்மை விடுவிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஆமென். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அது ஒன்ஸ் நீட்டப்பட்டாச்சு. தேவனுடைய கரம் நமக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நீட்டப்பட்ட கரம். கர்த்தர் தன்னுடைய கரத்தை குறுக்கலை. இது என்னுடைய நேசகுமாரன், நான் தரமாட்டேன்னு சொல்லி பிதா தன்னுடைய பிள்ளையை பிடிச்சி வைக்கல, நமக்காக கொடுத்தார். ஆமென். எந்த ஒரு நன்மையும் கர்த்தர் நமக்கு மறைச்சு வைக்கலை. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிற தேவன். எதையுமே நமக்கு மறைக்கிறவர் அல்ல, எல்லாத்தையும் நமக்கு நன்மைகளை ரிலீஸ் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். என் வாழ்க்கையில் என்னை விடுவிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. எந்த பிரச்சனைக்குள்ளே, போராட்டத்துக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருந்தாலும் இந்த காரியத்தை மைண்டில் நிறுத்துவோம். கர்த்தர் விடுவிக்கிறவர். கர்த்தருடைய கை இதிலிருந்து என்னை தூக்கி எடுக்கும். அவருடைய கை குறுகி போகவில்லை. ஆமென். கர்த்தருடைய கை ஒரு நாளும் குறுகி போகலை. அவர் எனக்கு நன்மை செய்யாமல் யாருக்கு நன்மை செய்வார்? ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கலாம். எனக்கு அப்பா நன்மை செய்யாமல் யாருக்கு நன்மை செய்வார்? எனக்காக கரங்களை நீட்டினார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அவருடைய கை என் வாழ்க்கையில் குறுகி போகவில்லை. அவருடைய கை ஆசீர்வதிக்கிற கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கே பார்க்குறோம், மோசேக்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. அப்புறம் ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். இங்கே ரெண்டு காரியத்தை பார்க்குறோம். கர்த்தர் சொல்லிட்டார், 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு இறைச்சி சாப்பிட தருவேன்னு சொல்லிட்டாரு. அதை கர்த்தர் செய்கிறதுக்கும் அந்த வார்த்தை வந்ததுக்கும் நடுவில் தான் மோசேக்கு சந்தேகம் வந்தது. புரியுதுங்களா? கர்த்தர் சொல்லிட்டாரு, இறைச்சி சாப்பிட தருவேன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே மோசேக்கு இது எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்க முடியுமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, நம்ம யோசிக்கிற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தையின்படி நடக்கும். நடக்குமா நடக்காதான்னு பாருப்பான்னு சொல்லலை, நடக்கும் என்பதை நீ இப்போ பார்ப்ப. அப்போ 2 காரியம் இருக்குது. கர்த்தர் வாக்கினால் சொல்லுகிறார், அதுக்கப்புறம் தன்னுடைய கரத்தினால் அதை செய்து நிறைவேற்றுகிறார். ஒரு வசனம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனம். இங்கே சாலமோன் தேவாலயத்தை கட்டுறாரு. கட்டி முடித்து அங்கே பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தாவீதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, தேவனுக்கு ஆலயம் கட்டணுன்ற விருப்பம் அவருக்கு ரொம்ப இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ கட்ட மாட்ட, உன்னுடைய கற்ப பிறப்பாக இருக்கிற உன்னுடைய மகன் உன் சிங்காசனத்தில் யார் உட்காரானோ அவன்தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டுவான்னு கர்த்தர் சொல்லிட்டார். கர்த்தர் வாக்கினால் என்ன சொல்லியிருந்தாரோ அதை இப்போ சாலமோனுடைய நாட்களில் கர்த்தர் அதை கரத்தினால் நிறைவேற்றினார். கர்த்தர்
வாக்கினால் எதை சொல்கிறாரோ அல்லது கர்த்தருடைய வாய் எதை சொல்லுகிறதோ அதை அவருடைய கரம் செய்து நிறைவேற்றும். ஆமென். கர்த்தர் எப்போவுமே ஒரு பிரச்சனை போராட்டம் நம்ம கர்த்தர்கிட்ட போகும்போது அதுக்கான பதிலாக வார்த்தையை தருவார். முதல்ல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இறைச்சி கேட்டாங்க. உடனே டக்குன்னு கர்த்தர் காடையை கொண்டு வந்து போட்டாரா? என்ன சொன்னார்? 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு இறைச்சி தருவேன். கர்த்தர் வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ வார்த்தை கர்த்தர்கிட்டருந்து வருது. அந்த வார்த்தை வந்ததுலேருந்து அவருடைய கரத்தால் அதை நிறைவேற்ற அந்த டைமுக்குள்ளே தான் நம்முடைய விசுவாசம் அதிகமாக சோதிக்கப்படுது. வார்த்தை வந்துருச்சு, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது வார்த்தை வந்த உடனே அது நடக்கிறதுல சில நேரங்களில் சில நாட்களாகலாம், மாதங்களாகலாம். அந்த கால இடைவெளியில் தான் நம்முடைய விசுவாசம் அதிகமாக அசைக்கப்படுது. அப்போ தான் சந்தேகங்கள், பயங்கள், அவிசுவாசம் எல்லாம் நம்ம தாக்குது. அப்போது நம்முடைய மைண்டில் ஒரு காரியத்தை வைக்கணும். என் தேவன் வாக்கினால் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை என்னுடைய வாழ்க்கையில் கரத்தினால் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? உங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை, வாக்கினால் சொன்னதை கர்த்தர் தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். ஆமென். வாக்கினால் சொல்லிட்டு அப்படியே போகிறவர் கிடையாது. கட்டாயம் செய்து நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இப்போ வார்த்தை வர்றதுக்கும் அந்த காரியம் நிறைவேறுதலுக்கும் நடுவில் தான் பிரச்சனைகள் வருது. சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டதோ அதற்கு எதிர்மாறாக காரியங்கள் நடக்குது. முன்னேறலாம் நினைக்கும்போது அப்போ தான் ரிவர்ஸ் கியர் போட்டு போகிற மாதிரி வாழ்க்கை இருக்குது. சரியாயிரும், இதிலேருந்து வெளியில் வந்துடலாம் நினைக்கும்போது அடுத்த ஒரு பிரச்சனை வருது. காரியங்கள் மோசமாக போகுது. இப்போ நமக்கு தெரியும், இயேசு சீஷர்கள்ட்ட சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு போட்டில் ஏறி கூட்டிகிட்டு போகிறாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்ன பிறகு தான் காற்றடிக்குது, புயல் அடிச்சுது. வார்த்தை வந்துருச்சு, காற்றடிக்குது, புயல் அடிக்குது. ஆனாலும் கர்த்தர் அவங்கள பத்திரமாய் கரை சேர்த்தார். இன்னொரு சமயத்தில் சீஷர்கள் மட்டும்தான் போகிறாங்க. இயேசு தான் சொல்கிறார் அடுத்த கரைக்கு போங்கன்னு சொல்லி வேகமாக அவங்கள துரிதப்படுத்தி போட்டில் ஏற்றி அனுப்பி விட்டுட்டாரு. பாதி தூரம் போயிட்டாங்க. எதிர்காற்றாக இருக்குது, தண்டு வலிக்க முடியலை, அவங்களால அந்த போட்டை ஓட்டி போக முடியலை, கரை சேர முடியலை. கர்த்தர் இயேசு வார்த்தையினால் சொல்லிட்டார் அடுத்த கரைக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. பாதி வழியில் முங்கி செத்து போவீங்கன்னு சொல்லி கர்த்தர் அவங்கள அனுப்பலை. இயேசு போக சொல்லி அனுப்பிட்டாரு. அந்த வார்த்தையை நம்பி தான் போகிறாங்க. இயேசு சொல்லிட்டாரு, நம்பி போகிறாங்க. எதிர்காற்று அடிக்குது, அவங்களுடைய டெஸ்டினி, அவங்க போக வேண்டிய கரையை சேர முடியலை, கஷ்டப்படுறாங்க. 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தார். ஆமென். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவதற்காக தேவன் எதை வேண்டுமானாலும் செய்வார். 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தார். முங்கி போக விடலை. 4ஆம் ஜாமம்னு சொல்லும்போது கடைசி நேரம், அந்த விடிகிற நேரம். அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டால் கூட கடைசி நேரத்தில் கர்த்தர் வந்தார். அவங்க கூட உட்கார்ந்த உடனே எல்லாமே அமைதியானது. கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு எல்லாமே சூழ்நிலை கரெக்டாக தான் மாறுன்றது சொல்ல முடியாது. சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் பலவீனமாகிற மாதிரி இருக்கலாம். நம்முடைய சிம்டம்ஸை அப்போ தான் அதிகமாக்கி காட்டுவான் பிசாசு. காரியங்கள் எப்படி ஆனாலும் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். ஆமென். என் தேவன் வாக்கினால், அவருடைய வார்த்தையில் என்ன சொன்னாரோ அதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். தன்னுடைய முழு வல்லமையை யூஸ் பண்ணி கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். யோவான் 11 வாசிக்கிறோம். லாசரு உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. அவருக்கு சுகமில்லைன்னு சொல்லி இயேசு இருக்கிற இடத்துக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, ஆள் அனுப்புகிறாங்க. அப்போ இயேசு அந்த வார்த்தையை கேட்டோன்னே ஒரு காரியம் சொல்கிறாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது கிடையாது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவானது. தேவகுமாரனும் இதில் மகிமைப்படுவார். தன்னை குறித்து சொல்கிறாரு, தேவகுமாரனும் இதில் மகிமைப்பட போகிறாருன்னு இயேசு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தை வந்துருச்சு. இப்போ இதை கேட்டோன்னே நமக்கு என்ன தெரியும்னா, அப்போ லாசரு சாக மாட்டார்,
இயேசு போய் சுகமாக்கிடுவார். அதை தான் இயேசு சொல்கிறாரு நம்ம நினைப்போம். ஆனால் இயேசு சொன்னார் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது அல்லன்னு சொன்ன பிறகும் லாசரு செத்து போனான். அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக காரியம் நடக்குது. இப்போது வீட்டில் இருந்தால் கூட இயேசு போய் எழுப்பிடலாம், அவங்க வீட்லேயும் வச்சிருக்கல. அல்லது நாயின் ஒரு விதவனுடைய மகனை எழுப்பின மாதிரி பாதி தூக்கிட்டு போகிற வழியில் இயேசு அவசர அவசரமாக ஓடி போய் அந்த கூட்டத்தோட ஜாயின் பண்ணி எழுப்பியிருக்கலாம். இயேசு அதையும் செய்யலை. கல்லறையில் வச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக எல்லா காரியங்களும் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. 4 நாள் ஆயிருச்சு, நாரி போச்சு. ஆனாலும் இயேசு தன்னுடைய வார்த்தையில் என்ன சொன்னாரோ அதை கரத்தினால நிறைவேற்றினார். ஆமென். லாசருவே வெளியே வான்னு சொன்னார், வெளியில் வந்தான். தேவகுமாரன் அதில் மகிமைப்பட்டார். சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கும்போது தைரியமாக சொல்லணும், என் தேவன் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். ஆமென். என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதை அவர் நிறைவேற்ற வல்லவர். வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். ஆமென். கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நன்மைக்காகவே கரங்களை நீட்டுறாருன்னு சொன்னோம். கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். அவருடைய கரம் நம்மை ஆசிர்வதிக்கிறது, குறுகி போகவில்லை. சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையில் எதிரிக்காக கரத்தை நீட்டுவார். ஒரு வசனம் வாசிப்போம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிப்போம். இப்போ மோசையை கர்த்தர் அழைக்கிறார். நமக்கு தெரியும் யாத்ராகமம் 3ன்னு சொன்னாலே முட்செடி நடுவிலிருந்து கர்த்தர் பேசுகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக மோசையை இங்கே கூப்பிடுறாரு. அவருடைய மோசையுடைய அழைப்பு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலொழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். கை வல்லமை கண்டாலொழிய உங்களை போக விடமாட்டான், அது எனக்கு தெரியும். அடுத்த வசனம். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். கர்த்தர் மோசையை கொண்டு பார்வோன்ட்ட ஒரே ஒரு காரியம்தான் கேட்டார். என்ன சொன்னார்? எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. அந்த ஜனங்கள் மேலே பார்வோனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவங்க தேவனுடைய ஜனங்கள். தேவன் சொன்னார், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. ஆனால் அவன் சொல்லிட்டான், முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நான் எதுக்கு கேட்கணும்? அவர் யார்? நான் எதுக்கு கேட்கணும்? பார்வோன் நினச்சா எனக்கு வல்லமை இருக்குது, எனக்கு பவர் இருக்குதுன்னு பார்வோன் நினச்சான். இந்த ஜனங்களை தடுத்து நிறுத்துவதற்கு, அவங்கள போக விடாமல் பண்ணுறதுக்கு எனக்கு வல்லமை இருக்குன்னு பார்வோன் நினச்சான். கர்த்தர் சொல்கிறாரு, அவன் என் கை வல்லமையை பார்த்தாதான் அனுப்புவான். அதனால் நான் என் கையை நீட்டி எகிப்திலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அப்போ கர்த்தர் மோசையை கொண்டு 10 விதமான வாதைகளை அனுப்புனார். ஒவ்வொரு காரியமும் பார்வோனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ பெரிய ஆள் கிடையாது, நான் தான் பெரிய ஆள். உன்னுடைய வல்லமையை காட்டிலும் என்னுடைய வல்லமை பெருசு, என்னுடைய கரம் பெருசுன்றதை கர்த்தர் ஒவ்வொரு அற்புதத்திலையும் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக கர்த்தர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவன் அதை புரிகிற மாதிரி இல்லை. கடைசியாக 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம் உண்டாகுது. அப்போது பார்வோனும் அந்த எகிப்து ஜனங்களும் சீக்கிரமாக போங்கன்னு சொல்லி துரிதப்படுத்தி அனுப்புகிறாங்க. வார்த்தை சொல்லுது, அவங்க துரத்தி விடப்பட்டார்கள். போக விடமாட்டேன்னு சொன்ன பார்வோன் இப்போ துரத்தி விடுறான். எப்படியாச்சும் எங்கள் நாட்டிலேருந்து போயிருங்க, எங்களை ஆசிர்வதிங்க, போயிருங்கன்னு சொல்லி துரத்தி விடுறான். காரணம், பார்வோனுடைய வல்லமையை காட்டிலும் நம் தேவனுடைய வல்லமை பெருசு. ஆமென். நம்முடைய எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய ராஜாவாக இருக்கலாம், அவனுக்கு முன்னால் நம்ம சாதாரணமான ஆளாக இருக்கலாம். ஆனால் நமக்குள் இருக்கிற தேவன் அவருடைய கையை நீட்டினார்னா எந்த எதிரியாலையும் நிற்க முடியாது. ஆமென். யாரையும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், பார்வோனை காட்டிலும் என் தேவன் பெரியவர். இன்றைக்கி இருக்கிற எனக்கு எதிராக இருக்கிற எந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம், எனக்கு விரோதமாக இருக்கிற பிசாசு கொண்டு வந்திருக்கிற வறுமையாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை அல்லது வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் குறைவுகள்,
வியாதி, எந்த பிரச்சனையை பிசாசு கொண்டு வந்தாலும் அதை காட்டிலும் என் தேவன் பெரியவர். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். கர்த்தர் கையை நீட்டுகிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு கை நீட்டுகிறார். அதே போல் நமக்கு எதிராக ஒருவேளை சாத்தானால் தூண்டப்பட்டு மனிதர்களே வந்தால் கூட கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக தன்னுடைய கையை நீட்டுகிறார். அவர் யார் என்பதை தேவன் விளங்க செய்வார். அப்போ அவங்க கூடிட்டாங்க, எனக்கு விரோதமாக இவங்க கூடிட்டாங்க, அவங்க கூடிட்டாங்கன்னு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எதிரிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், வசனம் சொல்லுது, சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். சுற்றியில் சத்துருக்கள் இருக்கானா, பயப்படாதீங்க, அதன் நடுவுலையும் கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை எல்லாருக்கும் முன்பாக கனப்படுத்துவதற்கான ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். நமக்கு விரோதமாக எதிரிகள் நிறைய பேர் கூடினாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிரியினுடைய கேம்பில் கர்த்தர் குழப்பத்தை ஏற்படுத்துவார். அவர் என்ன செய்யணுமோ, எந்த இடத்துல எந்த ப்ரெஷரை கொடுக்கணுமோ அந்த ப்ரெஷரை கொடுக்க அவரால் முடியும். அவருடைய கை வல்லமையுள்ளது. அந்த கை நமக்காக நீட்டப்பட்டிருக்கிற கை. அப்போ எனக்கு விரோதமாக இது இருக்குது அது இருக்குன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக தேவனுடைய கரம் செயல்படுகிறது. கரம் சும்மா இல்லை, குறுகி போகவில்லை. எனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக கர்த்தருடைய கரம் செயல்படுகிறது. இதை நம்ம விசுவாசிக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்ததை குறித்து நம்ம சொல்கிறோம். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் கர்த்தர் விடுவித்தார். சும்மாலாம் அவங்களை வெளியில் கொண்டு வரவே முடியாது. கர்த்தருடைய பலத்த கரம். இன்னொரு வசனம் வாசிப்போம். உபாகமம் 7வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். இங்கே சொல்கிறாரு, கர்த்தர் எதுக்கு அப்படிலாம் பலத்த கையினால் உங்களை கொண்டு வந்தார்னா 2 காரியம் சொல்கிறாரு. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், கர்த்தர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார், அப்படி தானே? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அன்பு கூர்ந்ததினாலும், அடுத்து சொல்கிறாரு பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதாலும். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் 15 சொன்னார், உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்தில் இருப்பாங்க, 400 வருஷத்துக்கு பிறகு அங்கேருந்து அந்த ஜாதிகளை நியாயம் தீர்ப்பேன், பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இப்போ கிட்டத்தட்ட 430 வருஷத்துக்கு முன்னால் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் வாக்கினால் சொன்னார். அதை நிறைவேற்றுவதற்காக தான் பலத்த கையை யூஸ் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில் கொண்டு வந்தார். வாக்கினால் சொன்னார்னா கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். இத்தனை வருஷம் ஆச்சேன்னு பயப்பட வேண்டியதில்லை. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்வார். எப்போவுமே நமக்கு அந்த டிலே ஆகிற டைம் தான் ரொம்ப பிரச்சனையான ஒரு நேரம். கர்த்தர் எப்போவுமே எந்த காரியத்தையும் டிலே பண்ணுகிறவர் கிடையாது, தாமதப்படுத்துகிறவர் கிடையாது. தேவனுடைய டைம் என்பது எப்போவுமே கரெக்ட் டைமாக இருக்கும். நம்ம அவசரப்படுவோம். கர்த்தர் அவசரப்பட்டும் எதையும் செய்ய மாட்டார், லேட்டாக சோம்பேறியாகவும் எதையும் செய்ய மாட்டார். சரியான நேரத்தில் தான் சொன்ன வார்த்தையை அவர் செய்து நிறைவேற்றுவார். ஆமென். அப்போ நான் எதை எதிர்பார்க்கணும்? எனக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையின் மேலே தான் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, பிரச்சனை, அடிமைத்தனம், இன்றைக்கி இருக்கிற உபத்திரவம், இக்கட்டு, இது மேலே கவனம் வைக்கக்கூடாது. எனக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையின் மேலே மட்டும் கவனமாக இருந்தோன்னா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தன்னுடைய கரத்தினால் அதை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய கரம் நம்முடைய எதிரிகளுக்கு விரோதமாக இருக்குன்னு சொன்னோம். கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கிற கரம். ஏசாயா 51வது அதிகாரம் 16 வாசிப்போம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என்னுடைய கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இன்னொரு வசனம் வாசிப்போம். 49:2. ஏசாயா 49:2. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார்.
தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைக்கிறார். நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் வந்தது, எத்தனை ஆபத்துகள் வந்ததுன்றதே நமக்கு தெரியாது. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பல நேரங்களில் கர்த்தருடைய கரம் நமக்கும் அந்த பிரச்சனைக்கும் அல்லது அந்த ஆபத்துக்கும் நடுவே வந்தது. கர்த்தர் தன்னுடைய கரத்தின் நிழல்னால் அதை மறைத்தார். ஒருவேளை நான் யோசித்து பார்க்குறேன், சில நேரங்களில் கர்த்தர் தன்னுடைய கரத்தை அங்கே நடுவில் கொண்டு வராமல் இருந்திருந்தால் இங்கே இருந்திருக்க முடியாது. கர்த்தருடைய கரம் வந்தது நம்முடைய வாழ்க்கையில். பல நேரங்களில் தீமை நம்மை அணுகாதபடி, அதான் யாபேஸ் ஜெபம் பண்ணுறாரு, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படாதபடிக்கு விலக்கி காத்தருளும். கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கிறது. ஒரு கஷ்டம் பிரச்சனை நமக்கு தெரியாமலே தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். எத்தனையோ நேரங்களில் கர்த்தருடைய கரம் நம்மை மறைத்து பாதுகாத்திருக்கிறது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யோவானில் இயேசு அதான் சொல்கிறார் 10வது அதிகாரத்தில், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளுக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, என் கையிலிருந்து ஒருவனும் அதை பறித்து கொள்வதும் இல்லை. கர்த்தருடைய கைக்குள்ளே நம்மை பத்திரமாக வைத்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, என் பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் அவைகளை பறித்து கொள்ள முடியாது. அப்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக கை நீட்டுகிறார் மட்டும் இல்லை, அவருடைய கைகளுக்குள்ளே நம்மை பத்திரமாக வைக்கிறார். அவருடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறார். எந்த ஆபத்தும் வராமல் அவர் மறைக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாக்கிற கரங்களுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். எப்போ எந்த சூழ்நிலையில் நம்ம போனாலும் தேவனுடைய கரத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம சின்ன ஏதோ காரியத்தில் தவறுனா கூட, விழுந்தா கூட கர்த்தருடைய கரத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அவர் தூக்கி தூர போடுறது கிடையாது. என் கையிலேருந்து யாரும் பறிக்க முடியாது. நித்திய ஜீவனை கொடுத்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது என்ன காரியங்கள் நடக்குதுன்றத சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எலியா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். கர்மேல் பர்வதத்தில் தனியாக நின்று சேலஞ்ச் பண்ணுறாரு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை கும்பிடுங்கன்னு சொல்கிறாரு. எந்த கடவுள் அக்கினியினால் பதில் கொடுக்குறாரோ அவர் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி அத்தனை ஜனங்களுக்கு முன்னால், ஆகாப் ராஜாவுக்கு முன்னால் சேலஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீட்டில் போய் படித்து பாருங்கள். அப்போது பாகாலுடைய பூசாரிகளெல்லாம் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறான், ஒரு அக்கினியும் வானத்திலிருந்து வரலை. அவன் எல்லாம் ட்ரை பண்ணி முடித்த பிறகு எலியாவுடைய டர்ன். இவர் பலி செலுத்தி ஒரு ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி அனுப்புகிறாரு. மக்கள்லாம் தொழுது கொள்கிறாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்னு கர்த்தரிடத்தில் திரும்புகிறாங்க. ஒரு பெரிய சக்ஸஸ். அந்த பூசாரிகளெல்லாம் தனி ஆளாக வெட்டி போடுறாரு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வசனம் வாசிப்போம். 44வது வசனம், 1 ராஜாக்கள் 18:44. அங்கே போய் அடுத்து மழைக்காக எலியா ஜோம் பண்ணுறாரு. 7 தடவை ஜோம் பண்ணுறாரு. அந்த ரொம்ப வேதனைப்பட்டு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறாரு. ஒவ்வொரு தடவையும் வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு, போய் பாருன்றாரு. அவன் பார்த்துட்டு வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். 7வது தடவை வாசிக்கிறோம். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அந்த கர்மேல் மலை கடல் பக்கத்தில் இருக்கும். அங்கேருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம் வருதுன்னு சொல்கிறான். வேலைக்காரனுக்கு எப்படி அவ்வளோ தெரிஞ்சான்னு தெரியல, சொல்லிட்டார். சொன்ன உடனே சரி பார்ப்போம், மழை எவ்வளோ வருதுன்னு பார்ப்போன்னு சொல்லலை. உடனே அவர் சொல்கிறாரு, அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல். மழை வந்துடும், சீக்கிரமாக ரதத்தில் போக சொல்லு. அடுத்த வசனம், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ரதத்தில் ஏறி ராஜா பத்திரமா சேஃபாக போகிறாரு. அடுத்த வசனம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இப்போ கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் ஒரு வித்தியாசத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். இவ்வளோ நேரமும் கர்த்தருக்காக தான் பெரிய காரியங்களை செய்தார்.
இப்போ மழை வந்தாச்சு. ஆகாபு கிட்ட இருக்கிற ரதம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற ரதமாக தான் இருந்திருக்கும், அப்படி தானே? நல்ல குதிரையாக தான் வச்சுருப்பார். ஏன்னா அவர் ராஜா. ஏதோ ஓட்ட உடசல் வச்சுருக்க மாட்டார், சொங்கி குதிரையெல்லாம் வச்சுருக்க மாட்டார். ரொம்ப ஸ்பீடாக போகிற நல்ல வாகனத்தை தான் வச்சுருப்பார். ஆகாப் அதில் போகிறதுக்கு முன்பாக கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். அப்போ எந்த வெகுக்கில் எந்த வாகனத்தில் போயிருப்பாருன்னு தெரியல. ஆனால் இப்போ ஆகாபுக்கு முன்னால் எலியாவால் போக முடிஞ்சுது, ஓடி போக முடிஞ்சுது. காரணம் என்ன? கர்த்தருடைய கை. கர்த்தருடைய கைன்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருடைய அந்த வல்லமை, பவர், தேவனுடைய ஆவியானவர் எலியாவின் மேலே இருக்கிறதுனால ஆகாபை ஓவர்டேக் பண்ணி இவர் போகிறார். சூப்பர் நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் எலியாவுக்கு கொடுக்குறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் உண்டாகுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்பீடு, வேகம் உண்டாகுது. ரதத்தில் போகிறவனை காட்டிலும் ஓடி போகிறவர் வேகமாக போகிறாரு. இது இயற்கையாக சாத்தியமே கிடையாது. போனால் ரதம் முன்னாடியே போயிடும், இவர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் ஆகாபுக்கு முன்னால் கர்த்தர் அவரை ஓட வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய கை நம்ம மேலே இருக்கணும், அதை விரும்பணும். கர்த்தருடைய கை என் மேலே இருக்கும்போது எல்லாரும் முன்னேறுற மாதிரி நம்ம முன்னேற வேண்டிய அவசியம் கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஸ்பீடில் நம்ம முன்னேற முடியும். மற்றவங்க பார்த்து எலியாவா அதுக்குள்ளே வந்துட்டானா ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மை முன்னால் கொண்டு போய் நிறுத்துவார். அதுதான் கர்த்தருடைய கை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை கர்த்தர் நமக்கு தருவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சி நம்முடைய வேலையில், தொழிலில் உண்டாகும், பெருக்கம் உண்டாகும். ஒரு அதீத வளர்ச்சி அசுர வேகத்தில் உண்டாகும். ஆமென். இது கர்த்தருடைய கை நம்ம மேலே இருக்கும்போது கட்டாயம் நடக்கும். எலியாவுடைய வாழ்க்கையில் நம்ம அதை தான் பார்க்குறோம். ஏசாயா 40 வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து. புது பலனடைந்து ஓடுவாங்கன்னு சொல்லலை, நடப்பாங்கன்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கு? கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எல்லாருக்கும் காலு தான் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறவங்க, கர்த்தருடைய கை யார் மேலே இருக்கோ அவங்களுக்கு கர்த்தர் செட்டைகளை கொடுக்குறார். செட்டைகள் நடந்து போகிறதுக்கு கிடையாது, எதுக்கு? பறக்கிறதுக்கு. நம்ம போக முடியாத, நான் என்னுடைய சுய பலத்தினால் ரீச் பண்ண முடியாத, எட்ட முடியாத, எனக்கு அறியாத உயரமான இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு செல்வார். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட புது பலனை நமக்கு கொடுக்கிறார். அது ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த். அந்த ஆவிக்குரிய பலன் நமக்கு வரும்போது இந்த உலகத்தில் அது காணக்கூடிய விதத்தில் தென்படும். எலியாவுடைய வாழ்க்கையில் தான் பார்க்குறோம். மற்றவங்க பார்க்கக்கூடிய விதத்தில் அது இருந்தது. ஒரு முன்னேற்றம், ஒரு விரைவான ஒரு செயல்பாடு எலியாவுடைய வாழ்க்கையில் இருந்தது. கர்த்தர் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்ய விரும்புகிறார். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம், பறப்போம். அப்படின்னா மேலான காரியங்களுக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு செல்வார். உலகத்தில் இருக்கிறவங்க இப்படி இருக்கான், அப்படி இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரி இப்படி இருக்கா, அது இது, நம்ம சொந்தக்காரங்க, இதே பார்த்து நம்ம வாழ வேண்டிய ஜனங்கள் அல்ல. நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மேலே எழும்ப வேண்டிய, செட்டைகளை அடித்து பறக்க வேண்டியவர்கள். ஆமென். அதுக்கு தான் கர்த்தருடைய கை நம்ம மேலே இருக்குது. அப்போ இதை நம்ம விரும்பணும். ஆண்டவரை எப்போவும் உங்கள் கை என் மேலே இருக்கட்டும். அந்த கை இருந்துச்சுன்னா ஆசீர்வதிச்சிட்டே இருக்கும். அந்த கை என்னை பாதுகாத்துட்டே இருக்கும். அந்த கை என்னை வேகமாக முன்னேற வைக்கும், ஆசீர்வாதங்களை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமென். இந்த கர்த்தருடைய கை எலியாவுடைய வாழ்க்கையில் வரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தது. இதே காரியங்களை ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களை நம்ம பார்க்குறோம். ஒரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 30வது வசனம். இங்கே சீஷர்கள் ஜெபம் பண்ணுறாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். ஆவியானவருடைய கிரியைகள் நடக்கணும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். அதுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க, உம்முடைய கரத்தை நீட்டுங்க.
இப்போ கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் நீட்டப்பட்டு இருக்கும்போது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இதுக்கு அடுத்த வசனம் வாசிச்சிங்கன்னா தெரியும், அவர்கள் ஜெபிக்கிற அந்த இடம் அசைந்தது. ஜெபிக்கிற இடம் அசையுது. அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த அதிகாரம் வாசிச்சிங்கன்னா அப்போஸ்தலருடைய கைகளினாலே கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார். அவங்க என்ன கேட்டாங்களோ அதை கர்த்தர் நடப்பித்தார். பேதுரு நடந்து போகும்போது அவருடைய நிழலாகிலும் சிலர் மேலே படும்படிக்கு ரோட்டில் கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. காரணம், கர்த்தருடைய கரம் அவங்க மேலே இருந்தது. ஆதி அப்போஸ்தலர் அதை விரும்பினாங்க. கர்த்தருடைய கரம் அவங்க மேலே இருந்தது. அப்போஸ்தலர் 11:21 வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கர்த்தருடைய கரம் அவங்க மேலே இருக்கிறதுனால அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. ஜனங்கள் திரள் திரளாக சபையில் வந்து சேர்க்கப்பட்டாங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேலே இருக்கட்டும், என் சபையின் மேலே உம்முடைய கரம் இருக்கட்டும். அதை நம்ம விரும்பணும், வாஞ்சிக்கணும். கர்த்தருடைய கரம் மேலான காரியங்களை நம்முடைய பலத்தினால, நம்முடைய மாம்சத்தினால சாதிக்க முடியாத காரியங்களை கர்த்தருடைய கரம் நம்மை கொண்டே செய்யும். அப்போஸ்தலர்களை கொண்டே கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்தார். ஜனங்களுக்கு முன்பாக அவங்கள கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய கரம் ஒரு மேன்மையானது. இது தெரிஞ்சதுனால தான் பேதுரு சொல்கிறாரு, 1 பேதுரு 5:6 தன்னுடைய நிருபத்தில் பேதுரு சொல்கிறாரு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏன்னா அந்த கைக்குள்ளே அடங்கி இருக்கும்போது எந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவாருங்கிறது பேதுருவுக்கு தெரியும். சாதாரண மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த பேதுருவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாருன்றது அவருக்கு நல்லா தெரியும். சொல்கிறாரு, இந்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்க. நீங்கள் ஒன்றும் ரொம்பலாம் எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த கரத்துக்குள்ளே அடங்கி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் இருந்தால் போதும், அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அப்போ கர்த்தருடைய கரம் என்னை ஆசீர்வதிக்கிற கரம், உயர்த்துகிற கரம். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். கர்த்தருடைய கரம் நம்மை உயர்த்துகிறது. அந்த கரம் என்ன செய்யணும், நமக்கு எந்த இடத்துல இருந்தால் நமக்கு மேன்மையோ ஆசீர்வாதமோ அந்த இடத்துக்கு உங்களை எடுத்து கொண்டு போய் அங்கே வைக்கும். ஆமென். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தருடைய கரம் அதை செய்யும். ஒரு வசனம் வாசிப்போம். 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாராக வேணால் இருக்கலாம், எவ்வளோ எளிமையான நிலையில் இருக்கலாம், சிறுமையான ஒரு ஸ்டேட்டஸில் நம்ம இருக்கலாம். யாராக இருந்தாலும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தர் நினச்சார்னா கர்த்தருடைய கரம் இருக்கிற இடத்துலேருந்து தூக்கி பிரபுக்களோட உட்கார வைப்பார், ராஜாக்களோட உட்கார வைப்பார். அதை அவருடைய கரமே செய்யும். ஆமென். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், உலகத்தினுடைய பார்வைக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தருடைய கரம் உயர்த்துகிற கரம். இப்போ நிறைய காரியங்களை பார்த்தோம். கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளை செய்கிற கரம். அவருடைய கரம் பலத்த கரம், எதிரிகளை சிதறடிக்குது. கர்த்தர் நமக்காக யுத்தங்களை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சில நேரத்தில் கர்த்தருடைய கரம் என்ன செய்யுதுன்றது நமக்கு வெளியரங்கமாக வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம். எஸ்தர் புத்தகத்தை படிச்சிருப்போம். எஸ்தர் புத்தகத்தில் பெரிய அற்புதங்கள் எதுவும் நடக்கலை. எலியா செஞ்ச மாதிரி எதுவும் நடக்கலை, ஆதி அப்போஸ்தலர்கள் செஞ்ச மாதிரி எதுவும் நடக்கலை, செங்கடல் பிரியலை, ஏதோ ஒரு பெரிய சொப்பனத்தை கண்டு அர்த்தம் சொல்லலை. எந்த சம்பவமும் சூப்பர் நேச்சுரலான எந்த காரியமும் அங்கே நடக்கலை. ஆனால் எஸ்தர் புத்தகம் முழுவதும் கர்த்தருடைய கரம் அப்படியே செயல்பட்டது. வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய கரம் திரை மறைவில் அவர் தான் எல்லாத்தையும் செய்துக்கிட்டே இருக்கிறாரு. மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் பெரிய தூக்கு மரத்தை செய்து வச்சுட்டாரு. ரொம்ப நைட்டு ஃபுல்லாக அவர் பிஸியாக இருக்கிறாரு. தூக்கு மரத்தை செஞ்சுட்டு ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்குறதுக்காக வர்றாரு. மொர்தெகாய் தூங்கினார், ஆமான் தூங்கலை. அதனால் கர்த்தர் ராஜாவை தூங்க விடலை. ராஜாவுக்கு தூக்கம் வரல. அந்த புக்கை கொண்டு வராங்க. மொர்தெகாய் 2 பேரை பற்றி சொல்லி அவருக்கு எந்த கிஃப்ட்டும் கொடுக்கலன்றது வாசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுனால அப்படியே சொல்லிட்டு போகிறேன்.
அப்போ மொர்தெகாய்க்கு கொடுக்க வேண்டிய கனம் இன்னும் கொடுக்கப்படலை. அப்போ ராஜா மைண்டில் நினைக்கிறாரு, இன்னைக்கு மொர்தெகாயை கனம் பண்ணணும், இப்போ மொர்தெகாயை நான் கனம் பண்ண வேண்டிய நேரம்னு ராஜா நினைக்கிறாரு. அதே நேரத்தில் வாசலில் வெளியில் ஆமான் நிற்கிறான். ஆமான் மனசுலையும் மொர்தெகாய் தான் இருக்கிறாரு. ராஜா மனதிலையும் மொர்தெகாய் தான் இருக்கிறாரு, ஆமான் மனதிலையும் மொர்தெகாய் தான் இருக்கிறாரு. அவன் நினைக்கிறான், ராஜாட்ட போனோன்னே ஒரு வார்த்தை கேட்டோன்னே ராஜா என்ன வேண்டானா சொல்ல போகிறாரு, சரின்னு சொல்லிடுவார், போய் அவனை தூக்கில் போடணும். அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல செயல்படுகிறது. காரியங்களை கர்த்தர் அப்படியே தலைகீழாக மாத்துறாரு. அவன் என்ன கேட்க வந்தானோ அதை பேசுறதுக்கு ராஜா இடமே கொடுக்கல. அவன் கேட்க வந்த காரியத்தை பேசுறதுக்கு அங்கே இடமே இல்லை. ராஜா கூப்பிட்றாரு. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னா அவர் பெரிய லிஸ்டெல்லாம் சொல்கிறாரு. ராஜா போடுற ட்ரெஸ்ஸை போடணும், ராஜாவுடைய கிரீடத்தை வைக்கணும், ராஜா ஏறுற குதிரையில் ஏற்றணும், அப்படியே ஊர் ஃபுல்லாக கூட்டிகிட்டு வரணும். சொன்ன உடனே செஞ்சார். ராஜா சொல்கிறாரு, நீ என்னென்ன சொன்னியோ இது எல்லாத்தையும் மொர்தெகாய்க்கு போய் செய்ய. வேறு எந்த வார்த்தையும் மறுத்து பேசவே முடியாமல் கர்த்தர் அப்படியே அவனை லாக் பண்ணிட்டாரு. அதில் ஒரு வார்த்தை இருக்கும், வீட்டில் வாசித்து பாருங்கள். அவனை அலங்கரித்து. மொர்தெகாயை அலங்கரிக்க வேண்டிய வேலை யார் வேலை? ஆமானுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. மொர்தெகாய்க்கு முன்னாடி ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு இப்படி தான் செய்யப்படும்னு ரோட்டில் கத்திக்கிட்டே போகணும். அந்த வேலை யார் வேலை? ஆமான் வேலை. அவன் விரும்புகிறானோ விரும்பலையோ கட்டாயமாக கர்த்தர் அதை செய்ய வைத்தார். ஆமென். கர்த்தருடைய கரம் அதை செய்ய வைத்தது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக சில நேரத்தில் நமக்கே தெரியாது யார் சூழ்ச்சி பண்ணுறாங்க, என்ன நமக்கு விரோதமாக வஞ்சனை பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. எல்லாமே அண்டர் கிரவுண்டு ஒர்க்காக தான் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடக்கிற நேரத்தில் கர்த்தருடைய கரமும் அண்டர் கிரவுண்டில் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். ஆமென். திரை மறைவில் கர்த்தர் செஞ்சுட்டே இருப்பார். நமக்கு தெரியாது, மொர்தெகாய்க்கு எதுவுமே தெரியாது. அவனுக்காக செஞ்ச தூக்கு மரமும் தெரியாது, ராஜா கனம் பண்ண போகிறாருன்றதும் தெரியாது. கர்த்தரை நம்பி இருக்கும்போது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அலங்கரிப்பார். யார் நம்முடைய மேன்மையை நம்முடைய வாழ்க்கையை விரும்பாமல் இருக்கிறாங்களோ அவங்கள கொண்டே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிப்பார், கனப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் மொர்தெகாயை தூக்கு மரத்திலிருந்து மட்டும் காப்பாற்றலை, ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன்னு சொல்லலை, அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் அதே இடத்துல அதே மனுஷன் மூலமாக மொர்தெகாயை கர்த்தர் கனம் பண்ணினார். அடுத்து ஆமானுடைய அரண்மனை, ஆமானுக்கு இருந்த செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே மொர்தெகாய்க்கு கிடச்சிது. கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரம். அதனால் இப்போ கூட நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக கர்த்தர் ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. நமக்கு இப்போ தெரியாது, சில வருஷங்களுக்கு பிறகு மாதங்களுக்கு பிறகு நமக்கு அது வந்து சேரும். எனக்கான நன்மைகளை கர்த்தர் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதே நேரத்தில் எனக்கு விரோதமான காரியங்களை கர்த்தருடைய கரம் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கு, செயல்பட்டுகிட்டே இருக்கிறாரு. அதை எல்லாத்தையும் அழித்து தீமையான காரியங்களை நன்மையாக மாற்றுவார். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில் செய்தது போல் எதெல்லாம் தீமையாக இருக்குதோ அதை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி நம்ம கைக்கு வரும்போது அது நன்மையாக தான் வரும். ஆமென். அப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் நிறைய சொல்லலாம், எனக்கு நேரம் இல்லை. எஸ்ரா நெகேமியா நமக்கு தெரியும், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததுனால். எஸ்ரா சொல்கிறாரு, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேலே இருந்ததுனால ராஜா அவர் என்னென்ன கேட்டாரோ கேட்டவைகளை எல்லாம் கொடுத்தார். நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் நமக்கு கிடைக்க பண்ணும். அதை நம்ம விசுவாசிப்போம். தயவுள்ள கரத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரம் என் மேலே இருக்கட்டும், என் குடும்பத்தின் மேலே உம்முடைய கரம் இருக்கட்டும், என் பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் இருக்கட்டும். கர்த்தருடைய கரத்தை நம்ம வாஞ்சிப்போம். ஏன்னா அது அன்பின் கரம். ஆமென். எனக்காக உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட கரம், நம்மை அரவணைக்கிற கரம். லூக்கா 15 கெட்டகுமாரன் ஓடி வர்றான், அப்பாட்ட போகணும்னு நினச்சி வர்றான். தகப்பன் ஓடி வந்து அரவணைக்கிறார். அந்த அரவணைக்கிற கரங்களுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். அந்த அன்பின் கரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். தேவன் நம்மை பத்திரமாக வைக்கிறார். அந்த கரத்துக்குள்ளே அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைஞ்சு பொறிஞ்சு வச்சிருக்கிறார். அழிஞ்சு போகாத அளவுக்கு நம்ம அந்த டாட்டு போட்டு கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய கையில் வச்சு அடிக்கடி நம்மை பார்க்குறாரு, நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். நல்ல ஒரு தகப்பன், நல்ல தகப்பனுடைய கரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இந்த தேவனுடைய
கரம் என் மேலே இருக்கட்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த கரம் நம்மை ஆசீர்வதிக்கும், உயர்த்தும், பாதுகாக்கும், எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வார்த்தை. இது ஒரு சர்மன் கிடையாது, இதெல்லாம் ஒரு செய்தி கிடையாது, ஒரு செய்தி கேட்டு போகிறோம் அப்படி கிடையாது. இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். கர்த்தர் நம்மை உருவாக்குறவர், பாதுகாக்கிறவர், வணைகிறவர், எல்லா தீமைக்கும் நம்மை தப்புவிக்கிறவர். கர்த்தருடைய கரம் நமக்கு ஒரு நாளும் விரோதமாக இருப்பதே கிடையாது. கர்த்தருடைய கரம் நம்மை உயர்த்தும். அதில் வார்த்தை சொன்னாங்க. நிறைய ஆண்கள்லாம் அப்படியே கவலையில் இருந்தாங்க, சில ஆண்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தாங்க. தியானிச்சுட்டு இருந்தீங்களான்னு தெரியல. கர்த்தருடைய கரம் அன்றைக்கி எலியா மேலே வந்தது. எலியா பறந்தான். நம்மளும் அப்படி தான் பறந்து போனோம். செட்டைகளை விரிக்கும் காலண்டு ஒருத்தர் பாடினார். செட்டைகளை விரித்து பறக்கிறோம் என்றால் துரிதமாக காரியங்கள் நடக்கும். ஆனால் ஒரு காரியம், நமக்கு கர்த்தருடைய கரம் செயல்படும் பொழுது நமக்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து விளக்கும். சில காரியம் நமக்கு எப்படி விளக்குவது, எப்படி அதை கேன்சல் பண்ணுவோன்னு தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி கூட என் மனைவிட்ட சொல்லிட்டு வந்தேன். நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில பெண்களை விரும்பினேன், அவங்க என்னை விரும்பலை. என்னை விரும்பினவங்கள நான் விரும்பலை. நான் உண்மையை தான் அவங்கள்ட்ட தாங்க சொன்னேன். நான் சிலரை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், அவங்க என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலை. என்னை சிலர் கல்யாணம் பண்ண நினச்சாங்க, நான் அவங்கள கல்யாணம் பண்ண நினைக்கலை. அப்புறம் ஒரு திருப்பத்தூர், ஆமாம் திருப்பத்தூர் தெரியும் இல்லையா, மதுரை சைடில் இருக்க திருப்பத்தூர், அந்த திருப்பத்தூர் புதுக்கோட்டை திருப்பத்தூர். அது ஒரு நாட்டாமை பொண்ணெல்லாம் ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப பிடிச்சி, நான் நாட்டாமையை ஒரு 2-3 பாஸ்ட் மூலமாக மூவ் பண்ணேன். நாட்டாமை வந்து தீர்ப்பை மாற்றி சொல்லவே இல்லை, முடியாதுன்ட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன், கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்துருக்குறாரு. அத்தனையோ ஆட்கள் கிடச்சிருந்தாலும் எம்மையாகவே என் மனைவியை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒரு அலையன்ஸ்லாம் ஆண்டிப்பட்டியில் பார்த்தோம், சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப அதாவது பர்சனாலிட்டி கிடையாது, ஆனால் நல்ல கீபோர்டு வாசிக்கிற ஒரு இசை குடும்பம். அப்போ நமக்கு இசை சுட்டு போட்டாலும் வராது. அப்போ நம்ம நினச்சேன், நம்ம பாடுவோம், நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், அவங்க பாடுவாங்க, வேறு லெவலில் கொண்டு போயலாம் நினச்சேன். எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன், சர்ச் மக்கள்கிட்ட எல்லாம் ஃபோட்டோலாம் காமிச்சிட்டேன். அப்போது நாங்கள் ஆண்டிப்பட்டிக்கு இந்த டேமுக்கு போகும்போது எங்கள் அக்கா பிள்ளைலாம் வந்தாங்க, கூட ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. இந்த பொண்ணு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துச்சு. நான் பெருமாள் யார்கிட்டையும் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது கிடையாது. சரி, பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துச்சு. அப்போ சர்ச்சு மக்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி அலையன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, பார்த்தாச்சுன்னு சொன்னேன். ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழிச்சு எங்கள் வேணான்ட்டாங்க. வேணான்னு சொன்னோடனே நமக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன கஷ்டமாக போச்சுன்னா, என்ன வேணான்னு சொன்னதை பற்றி நான் கஷ்டப்படுறது கிடையாது, நம்ம 10 பேர் காமிச்சிட்டோமாடா அப்படின்னு ஒரு கவுது, சர்ச்சு மக்களோட காமிச்சிட்டோமே ஒரு கவலை. அப்போது சர்ச் முடிச்சுட்டு ஒரு கவலையாக தான் இருந்தது. ஏன்னா 4 பேர் சொல்லியிருக்கோம் இல்லையா, எப்போ நம்ம தோல்வியை நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது வந்து பெரிய சூப்பர் நேச்சுரல், என்ன சொல்கிறது, ஓப்பனாக சொன்னோம்னா அது கிளியோபட்ராவோ என்னது ஐஸ்வர்யா ராயும் கிடையாது. ஒரு இசை விரிஞ்சு பிடிச்சது. அப்புறம் நான் சர்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டேன். வீட்டுக்கு போயிட்டு புதன்கிழமை சண்டே முடிச்சுட்டு மதுரைக்கு போயிடுவேன். அப்போ சர்ச்சில் ஆட்கள் கிடையாது, சிறு சர்ச்செலாம் கிடையாது. அப்போ ராஜபாளையத்தில் 15-20 பேர் இருப்பாங்க. சர்ச்சு முடிச்சுட்டு போயிட்டு திரும்பி வந்து பைபிளை அப்படி திறந்தே இருந்தது. அப்போ ஒரு வசனம் வந்துச்சு, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோன்னு இருக்கு. ஏதே ஒரு கண்ணி நமக்கு தெரிச்சிருச்சு, நம்ம எஸ்கேப்டா அப்படின்னு நினச்சேன். அப்போ என்ன கண்ணி தெரிச்சது எனக்கு தெரியலை, என்ன கண்ணி தெரிச்சது, எப்படி தப்பிச்சோம், என்ன ஒன்றும் தெரியாது. ஆனால் வசனம் என்கிட்ட பேசுது, கண்ணி உனக்கு இருந்தது, கண்ணீர் இருந்து நீ எஸ்கேப் ஆகிட்ட அப்படின்னு தெரிஞ்சு. ஆனால் என்ன கண்ணி இருந்துச்சு, எவன் விரிச்சான், எனக்கு ஒன்றுமே தெரியலை. 4 வருஷம் கழித்து தெரிஞ்சு. 4 வருஷம் கழித்து அந்த அலையன்ஸை ஆர்கனைஸ் பண்ண அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நல்ல வேலை அந்த கல்யாணம் முடியலை, அந்த பிள்ளைக்கு கற்பப்பையே இல்லை பாஸ்டர்னார். கற்பப்பை இல்லாமல் நான் பூஜை போடுறதா, சந்ததி இல்லாமல் போயிடும்ல, சந்ததி இல்லாமல் போயிடும், நம்முடைய ஜென்ரேஷனே இல்லாமல் போயிடும் இல்லையா. கர்த்தர் சில காரியங்கள் நமக்கு எப்போவுமே செய்வார், நன்மையாக செய்வார். சில காரியம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது எங்கே இருக்கோ கொண்டு வந்து கொடுப்பார். வனாந்தரத்தை கர்த்தர் காடையை தருவேன்னு சொன்னார். காடை கர்த்தர் சிருஷ்டிக்கலை, காடை ஒரு இடத்துல இருந்தது. கர்த்தர் கீழ்காற்றை வீச செய்தார், நம்மை நோக்கி அந்த காடை வந்தது.
உங்களுக்கு தேவையானது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது, அது எப்படி கண்டடைவதுன்னு உங்களுக்கு தெரியலைன்னா கர்த்தருடைய கரம் அந்த கீழ்காற்றை வீச செய்து உங்களை நோக்கி அது கொண்டு வரும். நீங்கள் அலைய வேண்டியில்லை, அது உங்களை கொண்டு வந்து இளைப்பாறுதலோடு அதை அனுபவிக்க வைக்கும். அதான் கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் செயல்படும் பொழுது நம்ம ஒரு காரியம் செய்யணும். நம்ம சோத்தரிக்கணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அன்றைக்கி மோசே அதுக்கப்புறம் கவலைப்படலை. மோசே அவர் ஜாலியாக இருக்கிறாரு. இயேசுடைய காலத்துலேயும் சரி, அந்த 5 அப்பம் 2 மீன் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 20,000 பேர் சாப்பிட உட்காந்துருக்குறாங்க. கர்த்தர் பந்தியில் உட்கார சொல்ல, புல்திரையில் உட்கார வச்சிட்டார். 20,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சோன்னு 5,000 பேருக்கு பத்தலைன்னா கூட பதறிடுவோம் தெரியுமா? என்ன செய்யறதுன்னு தெரியாது. வனாந்தரத்தில் காசு கொடுத்து வாங்க முடியாது. பரோட்டா ஒரு பரோட்டா வாங்கிட்டு வான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது, வனாந்தரம். கர்த்தர் உட்கார சொன்ன பைபிள் சொல்லுது, அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தாங்க. அவருடைய கரம் பட்டுச்சதில்லை. அதனால தான் நம்ம ஏன் பிள்ளைகளை டெடிகேட் பண்ணுறோம் என்றால், பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்குறோம். பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து வாங்குகிறோம். கர்த்தருடைய கரம் பட்டுச்சு, அதுக்கப்புறம் அது மிகுதியாய் சாப்பிட்டு மீதம் எடுத்தார்கள். சில காரியம் உங்களுக்கு செய்கிறது எப்படி தெரியலைன்னா, உங்கள் கரத்தில் அதை எடுத்துட்டு கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துருங்க. கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தீங்கன்னா அவர் கரம் செயல்படும். ஆனால் நம்ம கரம் செயல்படுகிறதுனா, அதனால கடைசி வசனம் சொன்னாங்க, பேதுரு சொல்கிறா இல்லையா, அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தபடி பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்க. முன்ன பின்ன படித்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற ஆடபடியெல்லாம் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கன்னு இருக்குது. நம்ம கவலைப்படுகிறோம் என்றால் நம்முடைய கரம் இருக்குது. நம்ம எப்படி செய்கிறது, இதை எப்படி செய்கிறது, அதை எப்படி செய்கிறது, இப்படி செய்து நம்முடைய கரம் இருக்கும். நம்முடைய கரம் செயல்பட்டால் கவலை மட்டும்தான் இருக்கும், வேலை நடக்காது. சோத்திரம் செய்யுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு தேவையானது எங்கே இருக்கிறதோ அதை கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் அவரே கொண்டு வருவார். நீங்கள் ஒன்றும் பிரயாசப்பட வேண்டியதில்லை, அழுத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் செய்வார். ஆனால் ஒரு நன்றி உள்ள இருதயம், ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் காரியங்களை உங்களுக்காக நடப்பிப்பார். ராஜபாளையத்தில் கூட இப்போ சமயத்தில் 2 கல்யாணம் நடந்துச்சு இந்த ஒரு 1.5 வருஷத்தில். 2மே சூப்பர். பொண்ணு வீட்டு சைடில் பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் பெரிய ஒன்றுமே கிடையாது. பொருளாதாரம் ஒன்றும் கிடையாது. ஒரு அலையன்ஸில் என்ன சொல்கிறாங்க, அவங்க வேணான்னாங்க, பையனை வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா பொருளாதாரம் இல்லை. ஆனால் கர்த்தர் காரியங்களை நடப்பித்து அந்த கல்யாணத்தை சிறப்பாக நடச்சிச்சார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட 100 கல்யாணம் நடந்துச்சு. அதுலேயும் கூட எல்லா செலவும் அவங்க செலவு தானே சிஸ்டர். ஆமாம், இவங்க போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு பத்திரிக்கை போக கொண்டு மாப்பிள்ளை வீட்டிலே செலவு பண்ணி நல்ல தன்மையான ஒரு குடும்பம். அந்த பிள்ளைக்கெல்லாம் அப்படி கல்யாணம் முடியுமான்னு எனக்கு கூட ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் நல்ல அலையன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்து பெங்களூரில் நம்ம ஏஎஃப்டி சர்ச்சில் போயிட்டுருக்காங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. சில காரியம் தெரியலன்னா ஆண்டவரே இந்த காரியத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்குறேன்னா அவர் காரியங்களை நடப்பிப்பார். சரிதானே? ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவர், எல்லா காலத்திலும் நல்லவர். இந்த கரத்தை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதுக்காக, உடைய தயவை எங்கள் வாழ்க்கையில் காமிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரம் குறுகவில்லை. இந்த கரம் எப்பொழுதுமே எங்களுக்கு உதவி செய்வதற்காக விரிந்த நிலையிலேயே, ஆயத்தமான நிலையிலேயே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் மயப்படட்டும், கவலைப்படாமல், எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா காரியத்தையும் உடைய சிருஷ்டிக்கிற கரத்துக்குள்ளே, உருவாக்குற கரத்துக்குள்ளே, எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டுமாய், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகல கணமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு எல்லா தீமையை விலக்கி மேலே உயரங்களிலே உச்சத்தில் வைத்து உங்களை மேன்மைப்படுத்தி தீர்க்காயுசோடு வாழ வைப்பாராக. ஆமென்.